ஹாய் நண்பா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் எதுவுமே கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். ஓகேங்களா? இன்டர்வியூ பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜை பற்றி தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஜாப் வேலை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எனி டிகிரி முடிச்சிருந்தாவே போதும். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 12/10/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கண்ட் பார்த்திங்கன்னா 3500 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் ஒரு நோட்டிஃபிகேஷன். உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 இயருக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா? ஸோ 1 இயர் தான் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஸ்டைஃபண்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம். டேட்டு பார்த்தீங்கன்னா 22/9/2025 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 12/10/2025 வரைக்கும் டேட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டல் வேக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3500 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வைஸ் தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நமக்கு தமிழ்நாடுக்கு பார்த்திங்க அப்படின்னா 394 வேக்கண்ட் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 74, எஸ்டிக்கு 3, ஓபிசிக்கு 106, இடபிள்யூஎஸ்க்கு 39, யூஆர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 172 கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா 20 வயசு டு 28 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் டைவர்ஸ்ட் உமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வயசு டு 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதே தான், எனி டிகிரி முடிச்சுருந்தால் நீங்கள் போதும். அது மட்டும் இல்லாமல் இதுதான் முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், 2022 டு 2025 இதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது 2021 ஸோ 20 அந்த மாதிரி படிச்சிருந்தா கூட உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பீரியட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா 12 மந்த், அதாவது 1 இயர். ஓகேங்களா? ஸோ பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரான்ச்சில் உங்களுக்கு போட்டுருவாங்க. உங்களுக்கு வந்துட்டு 12 மந்த், அதாவது 1 இயர் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு மேலே உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வேறு பேங்க்கில் ட்ரை பண்ணி நீங்கள் ஈஸியாக உள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கனரா பேங்க்குங்கிறது ஒரு கவர்மெண்ட் பேங்க் தான். ஸோ அதில் உள்ள இப்போ இதில் போயிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது பேங்க்கு சும்மா நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாவே உங்களை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் வந்து எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் அதர் கேட்டகரி ஏதாவது இருக்கீங்க, ஓபிசி யூஆர் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு 500 ஃபீஸ் இருக்கும். மற்றபடி மற்ற யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா மறக்காமல் அந்த அப்ளை பண்ணி ஜாப் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, அந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த ஜாப் சூட் ஆகும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.